ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன், வழிபாடு பற்றி. அது என்ன அப்படின்னா, நாம் சோமவார விரதம் சிவபெருமானுக்கு இருப்போம் இல்லையா. அதில் இந்த கார்த்திகை சோமவார விரதம் அது ரொம்ப விசேஷமானது. நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கார்த்திகை முதல் சோமவார விரதம் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம், இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கார்த்திகை மாதத்துல வரும் சோமவாரத்துக்கு தனி சிறப்பு இருக்கு. அது தேவர்கள், மன்னர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த பிரச்சனைகள், துன்பங்கள்ல இருந்தபோது இதிலிருந்து விடுபடுறதுக்கான இந்த விரதத்தை கடைபிடிச்சு சிவபெருமானே சொன்ன சிறப்பு மிக்க விரதம் தான் இந்த கார்த்திகை சோமவார விரதம். இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் எந்த முறையில் இந்த விரதத்தை நாம் நிறைவு செய்யணும், இந்த கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கார்த்திகை மாதத்தில் சிறப்பு மிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்று சோமவார விரதம். இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான இந்த 8 விரதங்களில் இந்த விரதமும் ஒன்று. சோமன் அப்படின்னா சந்திரன்னு பொருள். கார்த்திகை மாதத்துல வர்ற திங்கட்கிழமைகள்ல சிவபெருமான வழிபட்டு தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதா சொல்லப்படுது. அதனால சந்திரனுக்குரிய திங்கட்கிழமைய சோமவார அப்படின்னு நாம சொல்றோம். சிலர் வருடம் முழுவதும் வரும் திங்கட்கிழமைகள்ல விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்வாங்க. மற்ற மாதங்கள்ல வரும் திங்கட்கிழமையை விட கார்த்திகை மாதத்துல வரும் சோமவாரத்துல சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுறது அப்படிங்கிறது அளவில்லாத பயனை நமக்கு கொடுக்கும். பொதுவா ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் நாம் வேண்டிட்டு இந்த விரதங்கள் எல்லாமே இருப்போம். சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டோம் அப்படின்னா வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனால் கார்த்திகை மாத சோமவார விரதம் இருந்தோம் அப்படின்னா நாம் சிவபெருமானுக்கிட்ட வேண்டிக் கொண்ட விஷயம் மட்டும் இல்லாமல் நமக்கு எதெல்லாம் நடக்குமோ அப்படின்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கோமோ அதை சந்தேகத்துடன் நீங்களே நம்பிக்கை இழந்த விஷயம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட அற்புத பலன்களை தரக்கூடியது இந்த கார்த்திகை சோமவார விரதம். அதாவது இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் நீங்கள் குழப்பத்தில் இருந்த விஷயங்கள் கூட இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் இருக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக அது கைகூடும். அப்புறம் என்னன்னா, குழந்தை வரம், திருமண பாக்கியம், நோய் தீரணும், இது எல்லாமே துன்பங்கள் விலகணும் அப்படின்னு நீங்கள் என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பா இந்த விரதத்துல அது அப்படியே நடக்கும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் 5 சோமவாரங்கள் வருது. பொதுவா ஒரு மாதத்துல 4 வாரங்கள் தான் நமக்கு வரும். ஆனா கார்த்திகை சோமவாரத்துக்கு மட்டும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கட்கிழமையும் கணக்குல எடுத்துக்குவாங்க. 5 அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய எண்ணாகும். பஞ்சபூதங்கள்ல வடிவமாகவும் பஞ்சாட்சரனாகவும் இருக்கக்கூடியவர் இந்த சிவபெருமான். அப்படிங்கிறதுனால அவருக்கு 5 வாரங்கள் விரதம் இருந்து வழிபடணும். இந்த ஆண்டு முதல் கார்த்திகை சோமவாரம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 18ஆம் தேதி வருது. 2வது சோமவாரம் நவம்பர் 25ஆம் தேதியும், 3வது சோமவாரம் டிசம்பர் 2ஆம் தேதியும், 4வது சோமவாரம் டிசம்பர் 9ஆம் தேதியும், கடைசி சோமவாரம் டிசம்பர் 16ஆம் தேதி, அதாவது மார்கழி முதல் தேதி அன்னைக்கு வருது. இந்த கார்த்திகை மாதம் 2024 முதல் சோமவாரத்தன்னைக்கு அதிகாலையில எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற சிவபெருமானின் படமோ இல்லை சிவலிங்கமோ இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி முருகப்பெருமான் படத்தை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அதற்கு வில்வ இலைகளால் நம்ம அர்ச்சனை செய்யணும். கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு வில்வத்தால சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபட்ட பலன் கிடைக்கும். வில்வம் கிடைக்கல அப்படின்னா மற்ற பூக்களை வச்சு நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கலாம். வீட்டில் ஒரு அகல் தீபம் எடுத்து
நெய்விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. நெய்வேத்தியமாக கற்கண்டு, பால், வெற்றிலைப்பாக்கு, பழம் இப்படி எது கிடைக்குதோ அதை படைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். முடிஞ்சவங்க முழு நேரமும் உபவாசம் இருக்கலாம். முடியாதவங்க ஒருவேளை சாப்பிட்டோ இல்லை பால், பழம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த விரதம் நிறைவு செய்யும் முறை, நேரம் அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு சிவபுராணம், அப்புறம் கோளாறு பதிகம், இது எல்லாமே சிவ மந்திரங்கள், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ், இது போன்ற மந்திரங்கள் பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு. மாலை 6 மணிக்கு பிறகு மீண்டும் நீங்க திரும்ப வீட்டில் நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அன்றைய தினம் ஷட்கோண தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. சிவபெருமான மனதார வழிபட்டதுக்கு அப்புறமா விரதத்தை நாம நிறைவு செஞ்சுக்கலாம். எளிமையாக பால், பழம் மட்டும் நெய்வேத்தியமாக படைச்சு வழிபட்டு அதை சாப்பிட்டு நம் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா சோமவாரத்துல பல விதமான உணவு சமைச்சு படையல் போடும் வழக்கம் இருக்கு. அப்படின்னா அந்த படையல் போட்ட நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்க விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த சோமவார விரதத்தை இந்த கார்த்திகை மாதத்துல உங்களால முடிஞ்சா கண்டிப்பா கடைப்பிடிச்சு பாருங்க. சிவபெருமான் உங்களோட கோரிக்கை எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாரு. சிவலிங்கமோ சிவபெருமான் படமோ இல்ல முருகர் படம் தான் இருக்குன்னா நீங்க அதே முருகர் படத்துக்கு வச்சு நீங்க தாராளமா பூஜை பண்ணி வழிபாடு செய்யலாம். எது வச்சிருந்தாலும் ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா உங்களோட பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் பதில் சொல்லுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.